Hello banking aspirants, myself Vignesh from Viewka Institute, a premier coaching institute for banking, SSC, TNPC, additionally NEET and JEE preparations. Okay, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா SBA clerk mains உடைய ரீசனிங் டாப்பிக்கை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ SBA clerk mains அப்கமிங் மந்தில் வரப்போகுது. ஸோ எல்லாருமே ப்ரிப்பரேஷன்ஸ் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீட்டில் இருந்து. ஸோ ப்ரிப்பரேஷன்ஸ் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ரிப்பரேஷனை சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம இப்போ சில டாபிக் மட்டும் ரீசனிங்கில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம SBA clerk mains-உடைய பேட்டர்ன் தெரியலனா தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓரளவுக்கு எல்லாருக்கும் ஃபெமிலியராக இருக்கும். ஸோ நார்மல் பேட்டர்ன் தான். ஸோ இங்கிலீஷ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங் எபிலிட்டி வித் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் ஃபாலோட் பை ஜென்ரல் ஆர் ஃபைனான்ஷியல் அவேர்னஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் மட்டும் எக்ஸ்ட்ராவாக வருது ப்ரிலிம்ஸில் இல்லாமல். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைமிங் பாருங்கள். குவான்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு 45 மினிட்ஸு, இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸுக்கு 35 மினிட்ஸ். ஸோ அடுத்து நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பாருங்கள், 50-50-50 மூணுத்துலேயுமே இருக்குது. 40 கொஷின்ஸ் வந்து இங்கிலீஷில் இருக்குது. ஸோ அது நோட்டபுள் பாயிண்ட் ஒன்று. அடுத்தது ரீசனிங் எபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 50 கொஷின்ஸுக்கு 60 மார்க் எனக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ரீசனிங் நல்லா பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மெயின் ஸ்கோர் பூஸ்ட் ஆகும். ஸோ ரீசனிங் டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக படிக்கிறீங்களோ அதே மாதிரி ரீசனிங்கோட ப்ராக்டிஸ் டெய்லி மஸ்ட். ஓகே, ஸோ இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரிப்பேர் பண்ணுற புது ஆஸ்பிரண்ட்ஸ்க்குமே சரி, ஏற்கனவே மெயின்ஸ் அட்டன் பண்ண நிறைய ஆஸ்பிரண்ட்க்குமே சரி, கண்டிப்பாக அவங்களோட ப்ராக்டிஸ்க்கு இது கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுற மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, நியூவாக மெயின்ஸ் போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இதுவாக பாருங்கள், கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சரி. ஓகே, இப்போ நம்ம கொஷின்ஸ் போகலாம். இதில் வந்து சில மெயின்ஸ் கொஷின்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், போத் பசில்ஸ் வித் மிஸ்லேனியஸ் கொஷின்ஸ். ஃபஸ்ட்டு இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா வந்து பிளட் ரிலேஷன் பேஸ்ட் கொஷின்ஸ் வந்துருக்கு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் படிச்சிட்டிங்கன்னா G at H means G is father of H. G asterisk H means G is mother of H. G hyphen H means G is brother of H. ஸோ ஒரு நார்மலான ரெண்டு வேரியபிளை வச்சு ரிலேஷனை கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் அந்த இதில் கொடுத்துருக்காங்க, கோடட் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்டுனா வந்து ஃபாதர், ஆஷ்னா வந்து மதர். ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து கோடட் டைப் ஆஃப் பிளட் ரிலேஷன். ஸோ மெயின்ஸில் இந்த மாதிரி தான் பிளட் ரிலேஷன் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஷினில். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஷின் வந்துச்சுன்னா எப்படி அப்ரோச் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா மேல் அண்டு ஃபீமேல் ஜெண்டரை வந்து கோடு தனியாக பிரிச்சுக்கோங்க. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா மேல் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஃபீமேல் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ இப்போ டைரெக்டாக அந்த கோடுக்கு நேராக உங்களோடைய என்னென்ன இது ரிலேஷன் சொல்லிட்டு அப்படியே பிளாட் பண்ண வேண்டியதான். ஸோ அட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அட்டுனா வந்து ஃபாதர், ஸோ எஃப். நெக்ஸ்ட்டு ஐஃபன் வந்து பிரதர், ஸோ BRO. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார் வந்து ஹஸ்பண்ட், HUS. அடுத்து அண்டு வந்து ஸ்பவுஸ். ஸோ ஸ்பவுஸுன்ற போது போத் மேல் அண்டு ஃபீமேல் ரெண்டுத்துக்குமே வரலாம். ஸோ நான் அதை மேல்லே எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டாலர் வந்து உங்களுக்கு வந்து சன். ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி ஃபீமேல் ஜெண்டர் போங்க. ஃபீமேல் ஜெண்டர் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னா ஃபஸ்ட்டு ஆஷ் வந்து மதர், MOTH. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாட்டர், பர்சன்டேஜ் வந்து டாட்டர், DAUG. ஓகே, ஸோ இதான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். ஸோ இப்போ நம்ம சிம்பிளை கோட் பண்ணியாச்சு. ஸோ அட்டுனா வந்து ஃபாதர், ஆஷ்னா வந்து மதர். ஸோ அது மாதிரி ஒரு சிம்பிளையும் கோட் பண்ணிட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா டீகோட் பண்ண வேண்டியதான். ஸோ கொஷின் போயிடலாம் நம்ம டேரெக்டாக. K and A, $U$P, A at L, D-K, P and R, B*L, R$K. ஓகே, ஸோ இப்போ கொஷின் எல்லாமே வந்து ரிலேஷன் வேரியபிள்ஸ் வந்து கோடாக இருக்குது. ஸோ அட்டு, அண்டு, டாலர் அந்த மாதிரி இருக்குது. ஸோ மேலே எதாவது நம்ம டீகோட் பண்ணி எழுதி வச்சுருக்கோம். இப்போ அப்படியே வந்து அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ அவங்க அதில் லாஸ்ட்டில் என்ன கேட்குறாங்கன்னா U and A இந்த ரெண்டு வேரியபிளுக்குள்ள ரிலேஷன் தான் கேட்குறாங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மலான மெத்தட்லேயே போவோம். ஒன்று ஒன்றா டீகோட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு
கேன்ற வேரியபிள் அண்ட் ஏக்கும் என்ன ரிலேஷன்னா ஸ்பௌஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ கே அண்ட் ஏ ஆர் ஸ்பௌசஸ்னால் ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யார் வேணாலும் இருக்கலாம். ஸோ எனக்கு ஜெண்டர் யாருன்னு தெரியாது. மேபி ஏ வந்து மேலாகவும் இருக்கலாம், கே வந்து மேலாகவும் இருக்கலாம், இல்லை ஃபீமேலாகவும் இருக்கலாம். அடுத்து ஸோ ஏலேருந்து யார் டிஃபைன் ஆகிறாங்க பாருங்கள். ஏலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏலேருந்து எல் டிஃபைன் ஆகிறாங்க. ஸோ ஏ அட் எல். ஸோ அட்டுனா என்ன மீனிங்? அட்டுனா வந்து ஃபாதர். ஸோ அப்போ கிளியர் ஆகிடுச்சு, ஏயோட ஜெண்டர் வந்து மேல் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் ஆகிடுச்சு. அப்போ கே ஆட்டோமேட்டிக்காக ஃபீமேல். ஸோ அப்போ எல் வந்து சன், சாரி எல் வந்து ஜெண்டர் டிஃபைன் ஆகலை. நெக்ஸ்ட்டு எல் வந்து எங்கேருந்து டிஃபைன் ஆகுது பாருங்கள், பிலேருந்து எல் டிஃபைன் ஆகுது பாருங்கள். பி ஸ்டார் எல். ஓகேவா? ஸோ ஸ்டார்னா என்னது? ஸ்டார்னா ஹஸ்பண்ட். ஓகே, அப்போ எல் வந்து ஒய்ஃபாக தானே இருப்பாங்க. ஓகே, ஸோ எல் வந்து ஒய்ஃப்னா ஃபீமேல். நெக்ஸ்ட்டு பிலேருந்து யார் டிஃபைன் ஆகிறாங்க பாருங்கள். ஸோ பிலேருந்து யாரும் வரல. ஓகே, நெக்ஸ்ட்டு கேலேருந்து ஆர் டிஃபைன் ஆகிறாங்க பாருங்கள். கொஷினில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கேலேருந்து ஆர் டிஃபைன் ஆகிறாங்க. ஸோ ஆர் டாலர் கே. ஸோ ஆர் வந்து டாட்டர், டாலர்னா சாரி சன். ஸோ கேவோடைய சன் தான் வந்து ஆர். ஸோ அப்போ எல் அண்டு ஆர் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லேருந்து யார் டிஃபைன் ஆகிறாங்க, வேறு ஏதாவது க்ளூ இருக்கான்னு பாருங்கள். ஸோ பிலேருந்து ஆர் டிஃபைன் ஆகிறாங்க. ஸோ பி அண்ட் ஆர். அண்டுனா மீனிங் வந்து ஸ்பௌஸ். ஸோ அப்போ ஃபீமேலாக இருப்பாங்களா? ஓகே, ஃபீமேல். நெக்ஸ்ட்டு ஆர்லேருந்து கே வந்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ யூ நம்ம எடுத்தாகணும். யூலேருந்து பி டிஃபைன் ஆகிறாங்களா? யூ இஸ் டாலர் சன் ஆஃப் பி. ஸோ அப்போ யூ வந்து சன் ஆஃப் பி. ஓகே, இப்போ யாருக்கும் கேட்குறாங்க, ஹவு இஸ் யூ ரிலேட்டட் டு ஏ. ஸோ யூவும் இங்கேருந்து ஏக்கும் என்ன ரிலேஷன் தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ யூ அண்ட் தென் ஏ ரிலேஷன் பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் இருக்குது, யூ வந்து தேர்ட் ஜென்ரேஷனில் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக அப்போ வந்து யூ வந்து என்னது கிராண்ட் சன் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ கிராண்ட் சன் தான் ஆன்சர். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலான மெத்தட். நம்ம வந்து ஒன்றா டீகோட் பண்ணி வேரியபிள் எது எதெல்லாம் காமனாக இருக்கோ அதை வச்சு டீகோட் பண்ணி போகிறது. ஓகே, ஸோ இது எப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, எதெல்லாம் மேல் ஃபீமேல் எப்படி ஃபாஸ்ட்டாக ஏதுறீங்களோ அவங்க எது கேட்குறாங்க வேரியபிள் யூ அண்ட் தென் ஏ, இது ரெண்டுத்தோடைய ரிலேஷன் தான் கேட்குறாங்க. ஸோ கொஞ்சம் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண பாருங்கள். ஸோ மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பேப்பர் ஒர்க் பென் ஒர்க் கம்மியாகும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, நான் கே யூயும் ஏயும் எந்தெந்த வேரியபிளாக ரிலேட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ யூ டு பி ரிலேட் ஆகுது. நெக்ஸ்ட்டு யூ வந்து ஏவை ரீச் பண்ணோன்னா வேறு யார் கூட கனெக்ட் பண்ணணும்? பிலேருந்து நான் ஆரோட ரிலேட் பண்ணலாமா? ஏன்னா கேவும் ஏவும் கனெக்ட் ஆகுது, ஏவும் எல்லும் கனெக்ட் ஆகுது. ஸோ அப்போ யூ மூலிமா கேவோ இல்லை எல்லை நான் ரீச் பண்ணணும். ஸோ யூ மூலிமா பி ரீச் பண்ணலாமா? பிலேருந்து ஆர் ரீச் பண்ணலாம். ஸோ ஆர் அண்டு கே கனெக்ட் ஆகுது, கே அண்டு ஏ கனெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டுக்கு மட்டும் நான் வந்து டீகோட் பண்ணேன்னா ஆன்சர் வந்துடுமா ஃபாஸ்ட்டாக? ஸோ ட்ரை பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், யூ டாலர், டாலர்னா என்னது? சன். யூ இஸ் சன் ஆஃப் பி. நெக்ஸ்ட்டு பி அண்ட் ஆர். அண்டுனா என்னது? அண்டுனா ஸ்பௌஸ். பி இஸ் ஸ்பௌஸ் ஆஃப் ஆர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர் டாலர் கே. ஸோ டாலர்னால் என்னது? சன் தான். ஸோ அப்போ இவங்க சன்னு, இவங்க வந்து டாட்டர். சாரி, இவங்க சன்னா இவங்க வந்து ஹஸ்பண்டு, இவங்க ஒய்ஃப். ஸோ கே. நெக்ஸ்ட்டு கே அண்டு. அண்டுனா மறுபடியும் அதே தான், ஸ்பௌஸ், ஸ்பௌஸ் ஆஃப் ஏ. ஓகே, ஸோ இப்போ யூவோடைய ஜெண்டர் தான் கேட்டிருக்காங்க, ஹவ் இஸ் யூ ரிலேட்டட் டு ஏ. ஸோ அப்போனா என்னால் ஆன்சர்ஸ் பண்ண முடியும் கிராண்ட் சன்னு. அதுவே ஹவ் இஸ் யூ ரிலேட்டட் ஏ ரிலேட்டட் டு யூனா கிராண்ட் மதராகவும் இருக்கலாம், கிராண்ட் டாட்டர் கிராண்ட் மதராகவும் இருக்கலாம், கிராண்ட் ஃபாதராகவும் இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களால் டெஃபினட்டாக சொல்ல முடியாது. ஸோ எனக்கு கேட்ட ஆன்சர் வந்து யூ ரிலேட்டட் டு ஏ. ஸோ ஆன்சர் வந்து கிராண்ட் சன், கரெக்ட். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபாஸ்ட்டாக அப்ரோச் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வந்து கோடட் டைப் ஆஃப் பிளட் ரிலேஷன். ஓகே, இப்போ இந்த செகண்ட் கொஷினில் அதே கோடட் ஃபார்மை யூஸ் பண்ணி நம்ம வந்து பிளட் ரிலேஷனை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ மறுபடியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா சிம்பிளையும் டீகோட் பண்ண அந்த வேல்யூலாம் எழுதிக்கோங்க. ஸோ சிம்பிள் ஃபஸ்ட்டு டீகோட் பண்ணது இந்த ஸ்லைடில் மறுபடியும் நான் எழுதுகிறேன். ஸோ
ஃபஸ்ட்டு அட்டுனா வந்து ஃபாதர், ஆஷ்னா மதர், பர்சன்டேஜ்னா டாட்டர். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பிரதர், கிரேட்டர் தேன் இன்வெர்ஸ் பண்ணால் பிரதர். ஸ்டார்னா ஹஸ்பண்ட், டாலர்னா சன், ஸோ அண்டுனா வந்து ஸ்பவுஸ். ஸோ அது போத் மேல் அண்டு ஃபீமேல் ஜெண்டரில் வரலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஷினில் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ரிலேஷன் பிட்வீன் எஸ் அண்ட் தென் யூ. ஸோ அதான் கேட்டிருக்காங்க, ரிலேஷன் பிட்வீன் எஸ் அண்ட் தென் யூ. ஓகேவா? ஸோ எஸ்ஸுக்கும் யூக்கும் ரிலேட் பண்ணதுக்கு நான் என்னென்ன கோடை எடுத்தால் ஃபாஸ்ட்டாக பண்ணலான்னு பாருங்கள். டி அண்ட் தென் எஸ் கனெக்ட் ஆகுது. ஓகே, எஸ் அண்ட் தென் கியூ கனெக்ட் ஆகுது. ஸோ எஸ்லேருந்து கியூ டேரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ எஸ்லேருந்து கியூ போகிறேன். நெக்ஸ்ட்டு கியூலேருந்து பின்ற வேரியபிள் கனெக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பிலேருந்து யூ கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மூணுத்தை மட்டும் நான் டீகோட் பண்ணேன்னா பிளட் ரிலேஷனில் என்னால் ஆன்சர் பண்ண முடியுமா ஃபாஸ்ட்டாக? பார்ப்போம் எப்படி பண்ணலான்னு. ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ எஸ்ஸு பர்சன்டேஜ்னால் உங்களுக்கு என்ன வருது ரிலேஷன்? எஸ் இஸ் டாட்டர் ஆஃப் கியூ அப்படின்னு வருதா? ஸோ கியூவோடைய டாட்டர் வந்து எஸ்ஸு. நெக்ஸ்ட்டு கியூ அண்டு பி. ஸோ கியூ அண்டு பின்னா அண்டோட ரிலேஷன் மீனிங் என்ன வருது உங்களுக்கு? அண்டு வந்து ஸ்பவுஸ். ஸோ ஹஸ்பண்டாகவும் இருக்கலாம், ஒய்ஃபாகவும் இருக்கலாம், யார் வேணாலும். ஸோ பி. நெக்ஸ்ட்டு பி இன்வர்ஸ் கிரேட்டர் தேன் யூ. ஸோ பி இன்வர்ஸ் கிரேட்டர் தேன் யூ. யூவோடைய இன்வர்ஸ் மீனிங் என்னது? பிரதர். பி இஸ் பிரதர் ஆஃப் யூ. ஸோ இவங்க மேலு, இவங்க வந்து ஃபீமேல். ஸோ அப்போ ரிலேஷன் வாட் இஸ் பிட்வீன் எஸ் அண்ட் யூனா, எஸ்ஸு செகண்ட் ஜென்ரேஷனில் இருக்காங்க, யூ ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் இருக்காங்க. ஸோ அப்போ ஆப்வியஸாக நீஸ். ஸோ ஆப்ஷன் சி. ஸோ நீஸ். ஓகேவா? ஸோ இதே கான்செப்ட் அப்படியே தேர்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து நீங்கள் மைண்ட்லேயே கேல்குலேட் பண்ணலாம். உங்களுக்கு டேரெக்டாக இப்போ சிம்பிள் ஃபாஸ்ட்டாக தெரியுது, அப்படியே நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதான். வாட் இஸ் a ரிலேஷன் ஆஃப் பி வித் சி அப்படின்னு கேட்குறான். ஸோ பின்ற வேரியபிளுக்கும் சின்ற வேரியபிளுக்கும் ரிலேஷன் பாருங்கள். ஸோ பி வந்து ஜியோட கனெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜிலேருந்து நான் டி போகலாம், நெக்ஸ்ட்டு டிலேருந்து ஏ போகலாம், ஏலேருந்து சி போகலாம். ஸோ இந்த நாலுத்தையும் மட்டும் டீகோட் பண்ணால் போதும். ஓகே, ஸோ அண்டுனா வந்து ஸ்பவுஸ். ஸோ பி அண்ட் ஜி ஆர் ஸ்பவுஸ். நெக்ஸ்ட்டு ஜி டாலர் டி. டாலர்னா சன். ஸோ ஆப்வியஸாக எங்கள் மேலு, இவங்க வந்து ஃபீமேல். ஸோ ஜி டாலர் டி. நெக்ஸ்ட் டி அண்ட் ஏ. டி அண்ட் ஏனா டி வந்து ஸ்பவுஸ். ஸோ அவங்களும் ஸ்பவுஸ் தான் வராங்க, டி அண்ட் ஏ. ஸோ லாஸ்ட்டாக ஏ அட்டு சி. ஏ அட்டு சினா ஏ இஸ் ஃபாதர் ஆஃப் சி. ஓகே, அப்போ பி ரிலேஷன் வித் சினா என்ன வரும்னா சிஸ்டர் இன் லா. ஸோ பி வந்து சிஸ்டர் இன் லா டு சி. ஸோ இதான் ஆன்சர். ஸோ இது வந்து உங்களுக்கு கோடட் பிளட் ரிலேஷனோடைய அப்ரோச். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பென் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ணாமல் ஃபாஸ்ட்டாக போடலாம். மெயின் ஃபஸ்ட்டு க்ளூவை நீங்கள் டீகோட் பண்ணிட்டீங்கனாலே அந்த மைண்டில் கேல்குலேட் பண்ணிக்க வேண்டியதான் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ ஃபாதர், அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் ஜெண்டரை செக்ரிகேட் பண்ண போகிறீங்க. செக்ரிகேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட ரிலேஷன் என்னென்னு ஃபாஸ்ட்டாக டீகோட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பசில், ஃப்ளோர் பேஸ் பசில். ஸோ இது எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸில் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாடல் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் நம்ம ஃப்ளோர் பேஸ்டு பசில்ஸ். ஏன்னா இது வந்து உங்களுக்கு மீடியமான டைம் கன்சியூம் பண்ணும், ஆன்சரும் கண்டிப்பாக வரும். ஓகே, ஸோ இந்த பசில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 floored அப்பார்ட்மெண்ட், floor 1 being the bottom most floor and floor 5 being the top most. ஓகே, ஸோ 5 ஃப்ளோர் இருக்குது. ஸோ 5 ஃப்ளோரில் ஃப்ளாட் எத்தனை கொடுத்துருக்கான்? 3 flat on each floor. ஓகே, flying from west to east on every floor. The flats are of same size such that flat 1 of floor 1 is immediately below flat 2, flat 1 of floor 2 and so on. ஓகே, ஸோ அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டான். ஃப்ளோரு ஒரு ஃப்ளோர்லேயும் எத்தனை ஃப்ளாட் இருக்குதுன்னு சொல்லிட்டான். ஓகே,
நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஆக்குபை பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ABCDE இந்த 5 பர்சன்ஸ் தான் ஆக்குபை பண்ணுறாங்க. ஸோ ஈச் ஒன் ஆஃப் தெம் பாட் flat 1, flat 2 as well as flat 3 on different floors. Okay, such that each one has 3 flats. Not more than 1 flat on same floor is bought by any person. Okay, so இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாட் மோர் தேன் 1 flat. ஸோ அப்போனா என்ன மீனிங் பண்ணுறாங்கன்னா நாட் மோர் தேன் 1 flat on same floor is bought by any persons. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு டயக்ராம் போடலாம். ஸோ 5 4 3 2 1. ஓகே, 1 2 3 இது வந்து ஃப்ளாட் டிஸ்ட்ரிபியூஷன். 1 2 அண்ட் தென் 3. ஸோ இந்த 3 ஃப்ளாட்டு தான் இருக்குது. ஓகே, 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. ஓகே, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாட் மோர் தேன் 1 flat on the same floor is bought by any person. அந்த க்ளூவோட மீனிங் என்னென்னா, ஸோ ஏ வந்து ஃபஸ்ட் ஃப்ளாட்டை ஃபஸ்ட் ஃப்ளோரில் வாங்கிட்டாங்கன்னா அதே ஏ வந்து தேர்ட் ஃப்ளாட்டை ஃபஸ்ட் ஃப்ளோரில் வாங்க மாட்டாங்க. ஸோ அதான் மீனிங். ஸோ இது எல்லா வேரியபிளுக்கும் பொருந்தும். B, C அண்ட் D, ஆப்வியஸ்லி நான் 5 வேரியபிளுக்கும் இதே கண்டிஷன் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ உங்களுக்கு இதை எரேஸ் பண்ணிக்கலாம். க்ளூவை டீகோட் பண்ணி எழுத வேண்டியதான் இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக. ஓகே, ஓகே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு 5 பேருமே 3 ஃப்ளாட்டையும் ஃப்ளோரில் வாங்கியிருக்காங்க, ஏதோ ஒரு ஃப்ளோரில். ஓகே, அப்போ மீனிங் என்னன்னா, ஏ வந்து ஃபஸ்ட் ஃப்ளாட்டை ஃபஸ்ட் ஃப்ளோரில் வாங்கியிருக்காங்கன்னா அதே ஏ வந்து செகண்ட் ஃப்ளாட்டை தேர்ட் ஃப்ளோரில் வாங்கலாம். அதே ஏ வந்து தேர்ட் ஃப்ளாட்டை 5th ஃப்ளோரில் வாங்கலாம். ஸோ ஒரு வேரியபிளும் இந்த மாதிரி 3 ஃப்ளாட்டை 5 ஃப்ளோரில் வேறு இடத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ க்ளூ படிக்குமோ அப்படியே ஒன்று ஒன்றா. ஓகே, ஏ பாட் ஆல் தி 3 flats on consecutive floors. ஓகே, ஸோ ஏ பாட் ஆல் தி 3 flatsனால் A1 செகண்ட் ஃப்ளோரில் வாங்கியிருக்குன்னா A2 வந்து எய்தர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஆர் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கலாம், சாரி தேர்ட் ஃப்ளோரில் இருக்கலாம். ஸோ அதான் மீனிங். ஸோ A1 A2 அண்ட் தென் A3 கன்சிக்யூட்டிவாக இருக்கும். இந்த 5 ஃப்ளோரில் இந்த 3 ஃப்ளாட்டும் கன்சிக்யூட்டிவாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நோ 2 flats ஆஃப் C ஆர் ஆன் கன்சிக்யூட்டிவ் ஃப்ளோர்ஸ். ஓகே, ஸோ C வந்து கன்சிக்யூட்டிவாக வராது. C1 இது கீழே C2 வராது, C1 கீழே C2 வராது, இல்லைனா C1 கீழே C3 வராது. ஸோ அதான் இதோட மீனிங். ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் E's flat 2 is not immediately above or immediately below A's flat 2. ஸோ E உடைய flat 2 A உடைய flat 2க்கு கீழேயோ மேலேயோ வராது. E உடைய flat 2. ஓகே, இதுவுமே ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான். There are 2 floors in between C's flat 3 and D's flat 3. ஓகே, ஸோ C உடைய flat 3 D உடைய flat 3க்கு 2 பேர் தான் இருக்காங்க கீழே. ஓகே, நெக்ஸ்ட்டு A's flat 2 is immediately above C's flat 2. ஓகே, ஸோ இதுவுமே ஒரு க்ளூ, இம்பார்ட்டண்டான க்ளூ. இஸ் இமீடியட்லி above சொல்லிட்டான். ஓகே, நெக்ஸ்ட்டு there is only 1 floor lying between A's flat 1 and B's flat 1. So A's flat 1, B's flat 1. Okay, next என்ன சொல்லியிருக்காங்கன்னா, C bought flat 2 on the same floor as D bought flat 1. So C and D ஒரே ஃப்ளோரில் ஃப்ளாட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ D1 பக்கத்தில் C2ன்றது வருது. ஓகே, நெக்ஸ்ட் E did not buy any flat on the bottom most floor. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எது க்ளூலாம் ஃபிக்ஸ் ஆகும் நம்மளே லாஜிக்கலாக யோசிச்சா C1 C2 வச்சு நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இது போட முடியாது, பாசிபிலிட்டி போட முடியாது, ஏன்னா அது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதை மைண்டில் வச்சுக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு A2 E2 இது வந்து ஒன்றா வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, இதுவுமே ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணலாம். C3 D2 D3க்கு நடுவில் 2 ஃப்ளோர் கேப் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஆரம்பித்தா ஆப்வியஸாக எனக்கு கரெக்டாக வரும், ஏன்னா ரெண்டுமே வந்து தேர்ட் ஃப்ளாட் வாங்கியிருக்காங்க, C3 அண்ட் தென் D3. ஸோ நடுவில் எனக்கு வந்து எதுவும் மிஸ் ஆகுது, நடுவில் 2 ஃப்ளோர் இருக்குது. ஓகேவா, ஸோ ஆப்வியஸாக இந்த க்ளூலேருந்து ஆரம்பித்தோன்னா நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஓகே,
ஸோ இப்போ வந்து பாசிபிலிட்டி போட்டு பார்ப்போம் ஆன்சர் வருதா இல்லைன்னு. ஸோ ஃபஸ்ட்டு 5 4 3 2 1. ஓகே 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. ஓகே ஓகே ஸோ இது வந்து ஃப்ளாட் 1. ஸோ மேலே எழுதிக்கலாம் ஃப்ளாட் 1 ஃப்ளாட் 2 ஃப்ளாட் 3. ஓகே ஸோ ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா C3க்கும் D3க்கும் நடுவில் 2 ஃப்ளோர் இருக்குது. ஸோ C3 வந்து டாப்பில் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, இங்கே உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. தேர் ஆர் ஒன்லி 2 ஃப்ளோர்ஸ். ஒரு நிமிஷம். ஓகே தேர் ஆர் ஒன்லி 2 ஃப்ளோர்ஸ் வேர் C3 இஸ் லையிங். Flat 3 is lying above D flat. So இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். Flat 3 is being above C3. ஓகே Flat C3 is above D3. இது ஒரு பாசிபிலிட்டி வரலாம். அடுத்த பாசிபிலிட்டி உங்களுக்கு இங்கே வரலாம், C3 D3 இங்கே வரலாம். ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம யாரை ப்ளேஸ் பண்ணலான்னா, ஸோ இங்கே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆப்வியஸாக அந்த சியோடைய கண்டிஷன் பாருங்கள், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ சியோடைய வேரியபிள்ஸ் ஒன்றா வரக்கூடாது. ஸோ C3 இங்கே இருக்குன்னா கண்டிப்பாக C2 இங்கே வரக்கூடாது, C2 இங்கே வரக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் அந்த நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணு பாருங்கள். ஸோ வேறு எங்கே போடலான்னு பாருங்கள். ஏன்னா C2 இமிடியேட்லி எபோவ் வந்து A2 இருக்குது. ஸோ C2 கூட D1 வந்து ஷேர் பண்ணுறாங்க. இந்த 3 க்ளூவையும் நான் இப்போ ப்ளேஸ் பண்ணிட்டா ஒரு நிறைய வேரியபிள் ப்ளேஸ் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ நான் C2 எங்கே போடலாம், இங்கே போட்டால் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம க்ளூவில் பார்த்தீங்கன்னா C2 இமிடியேட்லி A2 இஸ் இமிடியேட்லி அபவ் C2. இந்த க்ளூ நான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ C3 இங்கே இருக்குது, கண்டிப்பாக நான் C2 இங்கே போக முடியாது. ஸோ C2 ஃபஸ்ட்டு கண்டிஷனில் நான் இங்கே போடுறேன். C2 இங்கே போட்டேன்னா A2 இங்கே போடலாம் இமிடியேட்லி அபவ். ஸோ C2ஓட யார் ஷேர் பண்ணுறாங்கன்னா D1ன்றவங்க ஷேர் பண்ணுறோம். ஓகே ஸோ A2 இங்கே போயிட்டாங்கன்னா A3 அண்ட் A1 இமிடியேட்டாக வரணும். ஸோ இந்த பொசிஷன் தேர்ட் ஆக்குபை பண்ணிக்கு C. ஸோ அதனால் இங்கே வந்து நான் A3 ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ A3 இங்கே தான் போட்டாகணும். நெக்ஸ்ட்டு A1 வேரியபிள் வந்து 5th ஃப்ளோரில் ஆக்குபை பண்ணுவாங்க. ஓகே நெக்ஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா A1க்கும் B1க்கும் நடுவில் ஒரே ஒரு ஃப்ளோர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃப்ளாட் ஷேர்டு பை A1 அண்ட் B1 பிட்வீனில் ஒரே ஒரு ஃப்ளோர் இருக்குது. ஸோ இப்போ நான் A1 இங்கே நான் போட்டுட்டேன்னா என்னால் வந்து B1-ஐ ப்ளேஸ் பண்ண முடியாது. ஓகே ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த க்ளூ கேன்சல் ஆகிடுது இந்த பொசிஷனில். ஸோ A1 இங்கே போடலாமா? ஸோ A1 இங்கே போடலாம். A1 செகண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட் ஃப்ளாட்டு, A3 தேர்ட் ஃப்ளோரில் தேர்ட் ஃப்ளாட்டு, நெக்ஸ்ட் A2 4th ஃப்ளோரில் ஆக்குபை பண்ணிச்சு. ஸோ கண்டினியூஸாக ஏவோடைய ஃப்ளாட்ஸ் வந்துச்சு, A1 A2 அண்ட் தென் A3. ஸோ இந்த க்ளூ கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது. நெக்ஸ்ட் A1 இங்கே வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக B1 இங்கே ஷேர் பண்ணுறோம். ஓகே ஸோ A1 A2 B1 எல்லாமே வந்துச்சு. ஓகே நெக்ஸ்ட்டு க்ளூ பாருங்கள். நெக்ஸ்ட்டு க்ளூ வந்து உங்களுக்கு ஈயோடைய பொசிஷன் வந்து கீழே வராது எதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ E1 இங்கே வராது, E2 இங்கே வராது. ஓகே அடுத்தது ஸோ உடைய வேல்யூ நம்ம ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அப்போ E1 ஆப்வியஸாக செகண்டு தேர்டு 4th ஃப்ளோரில் எங்கேயுமே வர முடியாது. ஸோ ஆப்வியஸாக இந்த இடத்துல தான் வர முடியும் E1. ஸோ அதை டெலீட் பண்ணிடலாம். ஓகே ஓகே ஸோ அப்போ E1 வேரியபிள் இங்கே ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஓகே E1 ப்ளேஸ் ஆகிடுச்சுன்னா E2க்கு 2 பொசிஷன் இருக்குது. E2 இங்கே வரலாம், இல்லைனா E2 இந்த பொசிஷனில் வரலாம். ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வேறு யார் மிஸ்ஸிங் பாருங்கள். ஸோ மிஸ்ஸிங் வேரியபிள்ஸில் பார்த்தீங்கன்னா A's flat 2 is immediately above B's flat 2. ஓகே ஸோ அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு C flat 2 bought immediately. ஓகே D did not buy anything on the bottom most floor. ஓகே நெக்ஸ்ட்டு C1 C2 ப்ளேஸ் ஆகிடுச்சு, C3 ப்ளேஸ் ஆகிடுச்சு, C1 இருக்குது. ஸோ C1
சியோட வேரியபிள் எதுவுமே கன்சிக்யூட்டிவாக வராது. ஓகே, ஸோ அப்போ C2 இங்கே இருக்குது, C3 இங்கே இருக்குது, நடுவில் ஒரு ஃப்ளோர் இருக்குது. ஓகே, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ C1 ஆப்வியஸாக இங்கே தானே வரணும். ஸோ அப்போ தான் வந்து கன்சிக்யூட்டிவ் ஃப்ளோர் வந்து ஃபாலோ ஆகாது சியோட வேரியபிள்ஸ். ஸோ அப்போ C1ம் ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ C1 ப்ளேஸ் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக E2 அண்டு B2 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து B3 இருக்குது. ஸோ B3 ஓகே. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா C3 இங்கே நான் பொசிஷனில் போட்டதுனால எனக்கு மற்ற க்ளூலாம் ஃபாஸ்ட்டாக ப்ளேஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் B3 போட்டாகணும். B3 போடுறதுக்கான ஒரே சான்ஸ் வந்து ஒன்று இந்த இடம் இருக்குது, இன்னொன்று இந்த இடம் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகுது எனக்கு. C3 அண்ட் D3 மட்டும்தான் எனக்கு, அதாவது C3 வந்து 5th ஃப்ளோரில், D3 வந்து 2nd ஃப்ளோரில். ஸோ இந்த கண்டிஷனில் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறதுனால இந்த க்ளூ கேன்சல் ஆகிடுது. ஓகே, ஸோ இப்போ B3 நான் எங்கே போடலாம்? B3 இங்கே போடலாம். ஏன் இங்கே போடலான்னா E3 இங்கே வரக்கூடாது. வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் எந்த ஒரு ஃப்ளாட்டையுமே வந்து ஷேர் பண்ணல. ஓகே, ஸோ அப்போ ஆப்வியஸாக E3 இங்கே போயிடுச்சு. ஓகே, ஸோ E3 போயிடுச்சுன்னா E2 இருக்குது, B2 இருக்குது. ஓகே, ஸோ E2 அண்ட் தென் B2 எங்கே ஷேர் பண்ணுறாங்க பாருங்கள். க்ளூவில் எதாவது கொடுத்துருக்காங்களா? நோ 2 flats. E's flat 2 is not immediately above or below A's flat 2. சூப்பர். ஸோ ஏவோட ஃப்ளாட் 2க்கு இமீடியட்லி பிலோ ஆர் எபோவ் வந்து E இருக்காது. ஸோ அப்போ ஏவோட ஃப்ளாட் 2 4th ஃப்ளோரில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து 5th ஃப்ளோரில் E2 இருக்காது. ஸோ அப்போ எங்கே வரலாம்? E2 இங்கே மட்டும்தான் வர முடியும். ஸோ E2 இங்கே வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு B1 B2 இங்கே வரும். ஸோ ரிமைனிங் யார் இருக்கா? D2 மட்டும்தான் இருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் அப்ரோச். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் ஓரளவுக்கு. ஸோ இதில் என்னென்னா நம்ம க்ளூவை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக செக்ரிகேட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக நம்மளால் ப்ளேஸ் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு பாசிபிலிட்டியை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, க்ளூவை எதெல்லாம் நெகட்டிவ் க்ளூவோ அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்க பாருங்கள். ஸோ நீங்கள் அப்போ வச்சுக்கிட்டிங்கன்னா ஆப்வியஸாக ப்ளேஸ் ஆகும் போது உங்களுக்கு பாசிபிலிட்டி நிறைய கேன்சல் ஆகும். போடலாம் கண்டிப்பாக, இன்னொரு பாசிபிலிட்டி கூட வச்சு போடலாம். நம்ம இங்கேயே வந்து ஸ்ட்ரைக் பண்ணி போட்டு காட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும், உங்களால் டைம் எது வந்து ரெடியூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக அப்ரோச் பண்ண முடியுமோ அந்த மெத்தட் போங்க. கண்டிப்பாக க்ளூவை வந்து பாசிட்டிவ் க்ளூ நெகட்டிவ் க்ளூ பிரித்து எழுதிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த பசில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஓகே, ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா கோடட் டைரக்ஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கோடட் பிளட் ரிலேஷன் பார்த்தோம்ல, ஸோ அதே கான்செப்ட் தான். கோடட் டைரக்ஷன்ஸ் மெயின்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக அப்ரோச் பண்ணி ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். ஸோ மினிமம் வந்து இது 1 மார்க்கு, மேக்ஸிமம் 2 மார்க்ஸ் கேட்கலாம். ஸோ மேக்ஸிமம் 2 மார்க்ஸ்னால் ஒரு கொஷினுக்கு 2 மார்க் கொடுக்கலாம், அந்த வெயிட்டே சொல்கிறோம். ஓகே, ஸோ அது எந்த கொஷின் உங்களுக்கே தெரியாது. மெயின்ஸ் போனீங்கன்னா அங்கே இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும்போது அவங்களே மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுப்பாங்க. இல்லைனா மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கலன்னா எல்லா கொஷினுக்கும் 1.2 மார்க்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். ஸோ 2 மார்க்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ C எக்ஸ்க்ளமேட்ரி D, C பர்சன்டேஜ் D. ஸோ இது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒரு மேக்னிடியூட் கொடுத்துருக்கான். 17 மீட்டர் 26 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ அதோடைய மீனிங் என்ன சொல்லியிருக்கான்னா, C is 22 மீட்டர் நார்த் ஆஃப் D. So C is 22 meter north of D, C is 31 meter south of D, C is 55 meter east of D, and then C is 13 meter west of D. So இந்த bracket குள்ள இருக்கிற magnitude வேல்யூக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா 5 இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் பிளாட் பண்ணும்போது 5 மீட்டர் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கான். ஸோ அதே கண்டிஷனை இங்கே கொடுத்துருக்க கொஸ்டினில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் A இன்வர்ஸ் கிரேட்டர் தேன் P அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்கா? ஸோ அதோடைய ப்ராக்கெட் வேல்யூ வந்து 10 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இன்வர்ஸ் கிரேட்டர் தேன்னா வெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இங்கே 10 மீட்டருக்கு பதிலாக 15 மீட்டர் நீங்கள் பிளாட் பண்ணும்போது பண்ண போகிறீங்க. ஸோ அது மட்டும் தான் அந்த க்ளூலேருந்து எடுத்துக்க போகிறீங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியான மாடல் தான். இதில் நம்மளுக்கு டீகோட் பண்ணுறது மட்டும்தான் டைம் எடுக்கும். ஸோ டீகோட் பண்ணிட்டீங்கன்னா நார்மலான பிளாட்டிங் தான், அதாவது நார்மல் டைரக்ஷன்ஸ் நம்ம பிளாட் பண்ணுறோம், அதே கான்செப்ட் தான். ஓகேவா? சரி வாங்க பார்ப்போம் எப்படி பண்ணலான்னு. ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் வந்து நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு 4 சிம்பிள். அது என்னென்ன வருதுன்னு பாருங்கள்.
exclamatory symbol north, percentage south, star east, inverse greater than west. Okay, so first வேல்யூஸ்லாம் அப்படியே எழுதுறதுக்கு முன்னாடி டேரெக்டாக சம் போயிடலாம். ஸோ எஸ் இஸ் டுவர்ட்ஸ் விச் டைரக்ஷன் ஆஃப் ஏ, அதான் உங்களுக்கு கொஷின். ஓகே, ஸோ எஸ்ஸும் ஏவும் கனெக்ட் பண்ணுற வேரியபிள்ஸ் எதுன்னு பாருங்கள். எஸ் இஸ் கனெக்டட் வித் ஐ. நெக்ஸ்ட்டு வேறு எதாவது கனெக்ட் ஆகிருக்கான்னு பாருங்கள். எஸ் இஸ் கனெக்டட் வித் பி. ஓகே, பி இஸ் கனெக்டட் வித் கே. அடுத்து கே வந்து ஆரோட கனெக்ட் ஆகிருக்கு. ஆர் வந்து பி, பி வந்து ஏ. ஓகே, ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் போகிற மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக. ஓகே, ஃபஸ்ட்டு எஸ்லேருந்து ஐ போகிறேன் நான். ஓகே, எக்ஸ்க்ளமேட்டரினா வந்து நார்த்து. ஓகே, எஸ் இஸ் நார்த்து 35 மீட்டர்னால் +5 ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ 35 ஒரு +5 40 மீட்டர் மேக்னிடியூட் நார்த்தில். ஓகே, எஸ் இஸ் 40 மீட்டர் நார்த் ஆஃப் ஐ. S is 40 meter north of I. Next, S is inverse greater than west of B. Sorry, B is west of S. 15 meter. Next வந்து B north of K 20 meter. So B இங்கே இருக்கு, Kலேருந்து நார்த்து 20 மீட்டர், இதோட ஆஃப் வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கே ஸ்டார் ஆர். ஸ்டார்னா ஈஸ்ட். ஸோ கே இஸ் ஈஸ்ட் ஆஃப் ஆர். ஸோ அப்போ ஆர் ஆப்வியஸாக இங்கே வரலாம். கே இஸ் ஈஸ்ட் ஆஃப் ஆர். ஓகே, ஸோ அப்போ 15 மீட்டர் சொல்லியிருக்கோம். 15 மீட்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர்லேருந்து பின்ற வேரியபிள் டிஃபைன் இருக்குது. ஸோ பி இஸ் நார்த் ஆஃப் ஆர். ஸோ பி நார்த் ஆஃப் ஆர் வந்து மேக்னிடியூட் 40. இது 20, இது ஒரு 20. ஓகே, நெக்ஸ்ட்டு பிஏ inverse greater than A is west of P. ஓகே, இப்போ இங்கே வச்சுக்கலாம். A is west of P 20 meters. ஓகே, ஸோ இதான் டயக்ராம். ஸோ எஸ்ஸு பொசிஷன் எங்கே இருக்குது பாருங்கள். எஸ்ஸோட பொசிஷன் எனக்கு இங்கே இருக்குது, டுவர்ட்ஸ் ஏ. வாட் டைரக்ஷன்? ஸோ ஏவோட பொசிஷன் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இதுலேருந்து என்ன சிம்பிள்னு கேட்குறான். ஸோ சவுத்து ஈஸ்ட்டு. So option none of the above. Sorry, option A, southeast. ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன நம்மளுக்கு டைம் லேக் ஆகும்னா, நம்மளுக்கு இந்த சிம்பிளில் டீகோட் பண்ணி மேக்னிடியூடை ஃபாஸ்ட்டாக இது பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அதே வேரியபிள் கான்செப்ட் தான். ஸோ எஸ்ஸை ஏவோட கனெக்ட் பண்ணதுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டண்டான வேரியபிள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எஸ் வந்து ஐயோட கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். ஐ வந்து எங்கேயும் மூவ் ஆகலை, ஆனால் பி வந்து எஸ்ஸோட மூவ் ஆகுது. ஸோ அப்போ பி வித் எஸ்ஸு, நெக்ஸ்ட்டு பி வித் கே, இந்த ரெண்டு க்ளூவும் போட்டிங்கன்னா அடுத்தது கேலேருந்து ஆர் டிஃபைன் ஆகுது, ஆர்லேருந்து உங்களுக்கு பின்ற வேரியபிள் டிஃபைன் ஆகுது, பிலேருந்து ஏன்ற வேரியபிள் டிஃபைன் ஆகுது. ஸோ அப்போ போட்டலாம். ஆப்வியஸாக நீங்கள் வந்து எஸ்ஸு ஐ இந்த ஒரு ரெண்டு வேரியபிளோடைய யூசேஜ் கம்மி பண்ணிட்டீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போடலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் கண்டிப்பாக தேவை இந்த மாதிரி மாடலில். ஆனால் இது வந்து ரொம்ப ஈஸியான மாடல், ஃபாஸ்ட்டாக நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் ஓப்பன் ஆனவுடனே, உங்களுக்கு லாஜிக்கல் ரீசனிங் செஷன் ஓப்பன் ஆனவுடனே சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க் கையில் ஈஸியாக வந்துடும், ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் எக்ஸாம் மெயின்ஸில் ஃபேஸ் பண்ணும்போது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் பாருங்கள். அதேமாதிரி பி வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் அப்படின்னு எடுத்துகிறோம். இன் விச் டைரக்ஷன்? ஸோ பி வித் ரெஸ்பெக்ட் டு ஆர். ஸோ பி பொசிஷன் இங்கே இருக்குது, ஆரோட பொசிஷன் டவுனில் இருக்குது. ஸோ நார்த்து ஈஸ்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி. இன் விச் டைரக்ஷன் இஸ் ஐ வித் ரெஸ்பெக்ட் டு பி. ஸோ ஐன்ற பொசிஷன் வந்து கீழே இருக்குது வேரியபிள், பின்ற மேலே இருக்குது. ஸோ அதே தான் சவுத்து ஈஸ்ட் வரப்போகுது உங்களுக்கு. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோடட் டைரக்ஷன்ஸு ரொம்பவே ஈஸியான கான்செப்ட் தான்.
சின்னதாக அப்சர்வேஷன் பண்ணிங்கன்னா கொஷினில் இருக்கிற நியூஆன்சஸ் புரிஞ்சுப்பீங்க. நியூஆன்சஸ் புரிஞ்சிச்சின்னா நார்மல் டீகோடிங் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ண வேண்டியதான். ஓகே ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பசில் பார்த்தீங்கன்னா ஒரு அன்னோன் பர்சன் பசில். ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு மெயின்ஸில் அடிக்கடி கேட்குற மாடல் தான். ஸோ அன்னோன் பர்சன் பசில் ப்ரிலிம்ஸ்டே நம்மளுக்கு வரும். ஸோ அன்னோன் பர்சன் பசிலோடைய மெயின் இதுவே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம தான் அதை ஒரு க்ளூவாக இருந்து டிஃபைன் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அன்னோன் பர்சன் பசில் இதோடைய ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு டைரக்ஷனில் தேர் ஆர் certain number of floor in a building in which only one person lives in a floor. ஓகே, ஸோ அப்போ ஆல்ரைட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் 25 ஃப்ளோர்ஸ்க்கு மேலே இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. தேர் நாட் மோர் தேன் 25 ஃப்ளோர். அப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட், 25க்கு கம்மியாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் யூஸ் ஃப்ளோர் நம்பர் இஸ் 5 times that of. ஓகே, ஸோ இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் வேரியபிளை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபாஸ்ட்டாக வந்து பிளாட் பண்ணுறோம். வேரியபிள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக எடுத்துட்டீங்க கொஸ்டின்ல இருந்து, பின்னாடி நம்மளுக்கு வந்து எதாவது விட்டுட்டோமான்னு சொல்லிட்டு யோசிக்கிற டைம் வந்து சேவ் ஆகும். ஓகே, ஸோ என்னென்ன வேரியபிள் இருக்குன்னு நாங்கள் எழுதிருப்பாங்க. U followed by S, S followed by R, R Q, Q O, O N, P T, T M, M followed by V. ஸோ 10 வேரியபிள் வந்துருக்கு. இது வந்து Q. ஓகே, ஸோ U, S, R, Q, O, P N, T M V. ஓகே, ஸோ மொத்தமாக 10 என்டிட்டிஸ் வந்துருக்கு. 10 என்டிட்டிஸ் பிளாட் பண்ண வேண்டியது. ஸோ அப்படியே க்ளூ ஒன்று எழுதுவோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிடுறேன்னா நாட் மோர் தேன் 25 ஃப்ளோர்ஸ் இருக்கு போதுன்னு சொல்லிட்டான். ஓகே, அப்போ 25 இருக்கலாம். 25, 24, 23, 22, 21, 20. ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்டே போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி கேன்சல் ஆகும்போது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டைம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் ஃபாஸ்ட்டாக எழுதுங்க. 16, 15, 14, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. So 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டைம் எடுத்து பிளாட் பண்ணிங்கன்னா பிரச்சனை இருக்காது. ஓகே, இப்போ க்ளூ பாருங்க. ஃபஸ்ட்டு யூஸ் ஃப்ளோர் நம்பர் இஸ் 5 times that of Q's floor number. ஓகே, ஸோ Q சாரி Q இல்லை, Q தானே இருக்கும். U is 5 times that of Q. Next, S lives immediately above U. Okay. R lives below Q in a even number floor. Okay. So இப்போ இனிஷியலாக நம்ம பிளாட் பண்ணும்போது Qவை கீழே தான் போனோம். ஸோ Qவோட ஃப்ளோர் நம்பர் எதுவோ அதோட 5 times மல்டிபிள் தான் U. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் Q வந்து 1னா U வந்து 5ல இருக்கும். ஸோ Q வந்து 2னா U வந்து 10ல இருக்கும். Q வந்து 3னா U வந்து 15ல இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து Q வந்து 5னா சாரி Q வந்து 5னா U வந்து 25ல இருக்கும். 25 தான் வந்து உங்களுக்கு டாப் இந்த ஃப்ளோரில் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே எனக்கு பாசிபிலிட்டி வராது Q. ஸோ Q அண்ட் U காம்பினேஷனுக்கு பாசிபிலிட்டி தான் ஃபர்ஸ்ட் ரெண்டு. நெக்ஸ்ட் R lives below Q in a even number floor. ஓகே, ஸோ அப்போ என்னன்னா Q கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வராதுன்னு, ஏன்னா பிலோ வந்து R இருக்கும். ஸோ அப்போ Q வந்து நான் இனிஷியலாகவே எங்கே போடலாம்னா தேர்ட் ஃப்ளோரில் போடலாம். அப்போ தான் R வந்து ஒரு ஈவன் நம்பர் ஃப்ளோரு பிலோ Q வந்து ஆக்குபை பண்ணணும். ஸோ Q வந்து தேர்ட் ஃப்ளோரில் இருக்குன்னா U வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 5 டைம்ஸோட மல்டிபிளில் போயிடுவான். ஸோ அப்போ U வந்து 15th ஃப்ளோரில் ஆக்குபை பண்ணணும்.
ஸோ யூவோட இனிஷியல் எபோ இமிடியேட்லி எபோ வந்து யார் இருக்காங்க எஸ்ன்ற வேரியபிள் இருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட் கியூல இருந்து ஓ டிஃபைன் ஆகுதா O and Q between the 3 persons 1, 2 and then 3. So O obviously இங்க உட்காந்துருவாங்க. Next O's floor number is half of that of N's floor number. Okay. So O வந்து O வந்து 7ல இருக்கு. அப்ப N வந்து ஆட்டோமேட்டிக்கா 14ல உட்காந்துருவாங்க. Okay. Next 3 persons live between P and then N. So 3 persons living 1, 2 and then 3. So P வந்து இங்க வரலாம் 1, 2 and then 3. P வந்து இங்க வரலாம் பாசிபிலிட்டி இருக்கு. Okay. Next, T's floor, who lives on the topmost floor, is twice that of P's floor number. Okay. அப்ப T ஓட floor number எப்படி இருக்குன்னா P ஓட floor number into 2 பண்ணா அதோட floor number. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாசிபிள்ல பார்த்தீங்கன்னா Pன்றது 18th ஃப்ளோர்ல இருக்கு. அப்ப T வந்து ஆட்டோமேட்டிக்கா 36 ஃப்ளோர்ல உட்கார வைக்க முடியாது. ஸோ அப்ப இந்த க்ளூ வந்து கேன்சல் ஆகுதா ஆப்வியஸா. ஓகே. ஸோ அப்ப நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி பாருங்க P வந்து 10th இருக்கு. அப்ப T வந்து 20th ஃப்ளோர்ல உட்காரும். ஓகே. ஸோ T lives on the topmost ஃப்ளோர்னு கொடுத்துருக்கான். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ளோர். T வந்து topmost ஃப்ளோர்ல இருக்கும்போது and is twice that of P's floor number. ஓகே. ஸோ அப்ப twice that ofன்னு சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் ஃபிக்ஸ் பண்ற க்ளூவே தான். P's floor T topmost floor and is twice that of P's floor number. ஓகே. ஸோ அப்ப என்ன சொல்றாங்கன்னா Tயோட வேல்யூ வந்து ஃப்ளோர் வேல்யூ வந்து கண்டிப்பா ஒரு ஈவன் வேல்யூ தான். ஆட் வேல்யூ தான் ஆட் வேல்யூ வர சான்ஸே இல்லை. ஸோ எனக்கு மேக்ஸிமம் இதில் 25 வரலாம். அப்போ இந்த 25th ஃப்ளோரில் T கண்டிப்பாக இருக்காது. ஸோ இந்த பாசிபிலிட்டி எனக்கு 20ல வந்திருக்கு. ஸோ ஈவனில் தான் வந்திருக்கு, பிரச்சனை இல்லை. ஸோ க்ளூவை நீங்கள் இப்படி தான் வந்து செக்ரிகேட் பண்ணணும். ஸோ அப்போ 25th ஃப்ளோரில் கண்டிப்பாக வராது. ஸோ Pயோட வேல்யூ ஈவனில் தான் இருக்கும்போது Tயோட வேல்யூ ஈவனில் தான் இருக்கும்போது. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஃபாலோ ஆகும். ஓகே. So T lives on the topmost floor, twice that of P's floor number. So floor number வந்துருச்சு உங்களுக்கு. ஓகே. ஸோ 25 ஓட மல்டிபிள் எதுவும் இல்லை, அதனால தான் வந்து 25th வந்து கேன்சல் பண்ணியாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஃப்ளோர் above S is 1 less than number of floor below M. ஓகே. ஸோ இப்போ எனக்கு 20 தான் வந்து பெஞ்ச் மார்க்காக வச்சிருக்கேன். 1, 2, 3, 4. ஸோ above S வந்து 4 இருக்கு, below M வந்து எனக்கு 5 இருக்கணும். ஸோ அப்போ 1, 2, 3, 4, 5. ஓகே. ஸோ அப்போ M வந்து ஆப்வியஸா இங்க வரும் 1, 2, 3, 4, 5. ஸோ Mக்கு இமிடியேட்லி above வந்து Vன்ற வேரியபிள். ஸோ இங்க வந்து V வரும். ஸோ ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங்ல நாட் மோர் தேன் 1 persons living in each floor அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஃப்ளோர் வந்து ஷேர் பண்ண முடியாது Vன்றவங்க. ஓகேவா. ஸோ அப்போ பாசிபிலிட்டி ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி கேன்சல் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டியில் கேன்சல் ஆகிறதுனால கியூவோட பொசிஷன் நான் மாற்றி ஆகணும் இனிஷியலாக. ஸோ கியூவில் தான் எல்லாமே டிஃபைன் ஆயிருக்கு, கியூவோட பொசிஷன் மாற்றி ஆகும். ஸோ ஆர் கண்டிப்பாக அங்கேயே இருக்கலாம். ஸோ கியூவோட பொசிஷன் நான் என்ன பண்ணேன்னா அடுத்தது 4th பொசிஷனில் போகிறேன். ஸோ கியூ 5th வர முடியாது, ஏன்னா உங்களுக்கு வந்து டாப் ஃப்ளோர் வந்து 25ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ கியூ வந்து 4th ஃப்ளோர் போகிறேன். 4th ஃப்ளோரில் போகும்போது பாசிபிலிட்டி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ கியூ ஸோ எல்லாமே ஃபர்ஸ்ட்ல இருந்தா பண்ற மாதிரி இருக்கும். ரைட். Q உடைய பொசிஷன் வந்து 4thல போட்டாச்சு. Q 4th ஃப்ளோர்னா ஆப்வியஸா U வந்து 20th ஃப்ளோர் வந்துரும். U க்கு மேல S வந்துரும். ஓகே. நெக்ஸ்ட் U ல இருந்து யார் டிஃபைன் ஆறாங்கன்னா உங்களுக்கு Q ல இருந்து O டிஃபைன் ஆறாங்க 1, 2, 3. ஸோ O ஆப்வியஸா இங்க வரப்போகுது. ஸோ அதே கண்டிஷன் தான். O's ஃப்ளோர் நம்பர் இஸ் ஆஃப். அப்போ 16th N இருக்காங்க. N வந்து 16. ஸோ Nக்கும் Pக்கும் நல்ல 3 பேர் இருக்காங்க. ஸோ மேலே போக முடியாது. 1, 2 and then 3. Pயோட பொசிஷன் வந்து 12 இருக்கு. P 12 வந்துச்சுன்னா T வந்து ஆப்வியஸா 24th ஃப்ளோர்ல ஆக்குபை பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இப்போ எஸ்க்கு எபோ வந்து 1, 2 and then 3 3 பேர் இருக்காங்க. எம்முக்கு பிலோ அப்போ 4 பேர் இருக்கணும். ஸோ 1, 2, 3, 4. ஸோ அப்போ இங்கே M போடுறேன். எம்முக்கு இமிடியேட்லி அபோவ் V. ஸோ 6th ஃப்ளோரில் V இருக்காங்க, 5th ஃப்ளோரில் M இருக்காங்க. எஸ் வந்து 25th ஃப்ளோர். ஸோ அந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. எஸ்க்கு எபோவ் வந்து 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ எம்முக்கு பிலோ வந்து அவங்க ஃப்ளோர் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எம்முக்கு பிலோ 4 ஃப்ளோர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ அந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ அப்போ இந்த அன்னோன் பசில் சால்வ் ஆயிடுச்சு.
ஸோ மெத்தட் என்னன்னா உங்களுக்கு நெகட்டிவ் க்ளூஸை செக்ரிகேட் பண்ணுறேங்க, பாசிட்டிவ் க்ளூஸை எடுத்துருங்க. ஸோ அன்னோன் பர்சன்ஸ்ல மினிமம் வந்து இந்த மாதிரி வேரியபிள்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுங்கன்னா எத்தனை மெம்பர்ஸ் வந்து உட்கார போகிறாங்க இந்த ஃப்ளோரில் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எடுத்துருங்க. ஸோ ரேண்டமாக ரீட் பண்ணிங்கனாலே என்னென்ன வேல்யூஸ் வேரியபிள் இருக்குன்னு தெரியும். யூஎஸ் ஆர் கியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 வேரியபிள் இருக்குது. ஸோ இவங்க மட்டும் தான் பிளேஸ் பண்ண போகிறோம் கொஸ்டின்ல இருந்து. ஸோ எந்த வேரியபிளும் எனக்கு மிஸ் ஆக போகிறது இல்லை, எழுதி வச்சிங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு. ஸோ அடுத்த பாயிண்ட் என்னன்னா யாருக்கு யாருக்கும் நல்ல மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த க்ளூல இருந்து போங்க. ஸோ இங்க எனக்கு வந்து கியூ அண்ட் தென் யூ இதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ கியூவோடைய வேல்யூல வந்து யூ டிஃபைன் ஆச்சு, யூல இருந்து எஸ் டிஃபைன் ஆச்சு. ஸோ இதனால ஒரு 3 வேரியபிள் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு பாஸ்டா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டீயோடைய ஃப்ளோர் வந்து டாப்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது ஃப்ளோர் நம்பர் வந்து டுவைஸ் செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதை வச்சு என்னால வந்து எத்தனை நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் க்ளூ தான் நீங்க வந்து தேடணும். ஸோ இது பை ப்ராக்டிஸ் பிகினர்ஸ் கண்டிப்பா வரும். ஸோ நல்லா எக்ஸ்பர்ட்டா இருந்தீங்க இல்லை நிறைய எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2-3 க்ளூலேயே வந்துடும் கண்டிப்பா. ஸோ பிகினர்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி மாடல் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க. எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ்ல வர நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இதோடைய கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஸோ ஹவு மெனி ஃப்ளோர்ஸ் ஆர் தேர் இன் த பில்டிங் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ ஆப்வியஸா ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் தெரியும் உங்களுக்கு 24. ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் sum of the floor number of O and then P. So O and then P உடைய sum கேட்குறான். O வந்து 8, P உடைய வேல்யூ வந்து 12. So 20 is the answer. A is exactly between P and then N. Exactly between. Then how many persons live between A and then B? Okay. So exactly between கண்டிப்பா மிடில் தான் இருக்கும். P and then N க்கு நடுவுல A இருக்காங்க. 1, 2 and then 3. அப்ப இங்க இருக்காங்க A. Then how many persons between A and then B அப்படின்னு கேட்கலாம். So A ஓட கொஸ்டின் எங்க இருந்துச்சுன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7. So 7 persons இருக்காங்க. So option A. Number of persons living between O and then Q is same as between. So ரெண்டு கம்பேரிசன் தான். So O and then Q 1, 2, 3. So வேற யாருக்கு 3 persons நடுவில் இருக்காங்க பாருங்க. 1, 2, M, V and then R வரலாம் நினைக்கிறேன். So 1, 2, 3. So V and then R. So optionsல M and then சரி ஓகே அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். Difference between the floor numbers of R and then S. So R and then S floor number difference. S வந்து 21, R வந்து 2. So அப்ப difference வந்து 19. So O and then Q 1, 2, 3. 3 persons இருப்பாங்க. வேற யாருக்கு 3 persons இருக்காங்க கேட்காங்க. 1, 2, 3. So U and then T க்கு தான் போறாங்க. U and then T க்கு வராங்க. Okay, right. So இதான் லாஜிக். ஸோ இது சால்வ் பண்ற மெத்தட் வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட். ஸோ உங்களுக்கு க்ளூ வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்டா செக்ரிகேட் பண்றீங்களோ மெயின்ஸ்ல அந்த அளவுக்கு நீங்க பசில் ஃபாஸ்டா போடலாம். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா அப்கமிங் செஷன்ஸ்ல வீடியோஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி ரீசனிங்ல ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, வியூகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.